வணக்கம். ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். என்னை பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு சிஸ்டம் ட்ரேடர் அப்படின்னு. சிஸ்டம் ட்ரேடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூத்திரத்தை வகுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது இப்படி தான், இந்த நாளுக்கு இப்படி தான் போக போகிறோம், இதுதான் ஸ்டாப் லாஸு, இங்கே தான் நம்ம நுழைய போகிறோம், இங்கே தான் வெளியேற போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சதுன்னு சொன்னோம்னா அதை பெரும்பாலும் நம்ம மாற்ற மாட்டோம். அது அப்படியே நம்ம செயல்படுத்துறது தான் சிஸ்டம் ட்ரேடர், அதாவது மெக்கானிக்கல் ட்ரேடர். உள்ளபடி அப்படியே என்ன சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றுறதுக்கு பேர் தான் சிஸ்டம் ட்ரேடர். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ட்ரேட் பண்ணல, ட்ரேட் பண்ணாமல் 2.5% ப்ராஃபிட்னு வேறு சொல்கிறீங்க, லாபம்னு வேறு சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு தான் கேட்குறாங்க. இது ரொம்ப சாதாரண காரணங்கள் தான், பெரிய கம்பர் சூத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ திங்கக்கிழமை மார்ச் 7 என்ன நடந்தது? மார்ச் 7க்கு முன்னாடி அந்த சனி ஞாயிறுகளில் என்ன ஆச்சுன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்ததுனால உலகம் பூரா பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை பெரும் வீழ்ச்சிக்கு உள்ளானது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பதட்டம் உண்டானது. பதட்டம் இருக்கிறதுனால திங்கக்கிழமை காலையில் ஓப்பன் ஆனது நல்ல ஒரு கேப் டவுன், நல்ல விலை ரொம்ப கீழே இறங்கி தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனவுடனே என்ன ஆச்சுன்னா விக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடுச்சு, கிட்டத்தட்ட 30 கிட்ட போயிடுச்சு. மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இல்லை, பயங்கர பதட்டம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சமயத்தில் நிறைய பேர், அதாவது குறுகிய காலத்திலே எல்லோரும் செர்வருக்கு, எக்ஸ்சேஞ்ச் செர்வருக்கு நிறைய ஆர்டர் அனுப்புறதுனால எக்ஸ்சேஞ்ச் என்ன ஆயிடுது, டவுன் ஆயிடுது, இல்லைன்னா லேக் ஆகுது. இந்த மாதிரி பிரச்சனை இது முதல் தடவை நடக்கலை, நிறைய தடவை நடந்திருக்குது. அப்போ என்ன ஆச்சு, கேஷ் மார்க்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரேட் ஆகவே இல்லை, வர்த்தகம் நடக்கவே இல்லை. இப்போ ஐசிஐசிஐ வாங்கணும் விற்கணும்னா பண்ண முடியாது, இன்ஃபோசிஸ் வாங்கணும் விற்கணும் பண்ண முடியாது. ஆனால் பிஎஸ்சியில் நடந்தது, ஏன்னா என்எஸ்சியில் நடக்கலை. ஆனால் நம்மளோட ட்ரேடர்லாம் இதெல்லாம் நடக்குது, என்எஸ்சியில் தான் நடக்குது, நம்ம பிஎஸ்சியில் பண்ணுறதில்ல. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் தானே ட்ரேட் பண்ணுறீங்க, கேஷ் மார்க்கெட்டில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது கேஷ் மார்க்கெட்டுக்கு மட்டும் பொறுத்த மட்டும் இல்லை, கேஷ் மார்க்கெட்டுக்கும் அதுதான், டெரிவேட்டிவ்ஸ்க்கும் அதுதான். இதில் என்ன பிரச்சனை ஆகும்னா, கேஷ் மார்க்கெட் பிரச்சனையை அவங்க ஒரு குறுகிய காலத்தில் சரி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரை மணி நேரத்தில் சரி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்சை இழுத்து மூடிடுவாங்க. ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ மூடிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்துனீங்கன்னா, முதல்ல இழுத்து மூடிட்டாங்கன்னா என்ன பிரச்சனைனா, உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸ்டாப் லாஸ்லாம் கேன்சல் ஆனால் என்ன யோசிச்சு பாருங்கள், மறுபடியும் எல்லா ஆர்டருக்கும் என்ன ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்து நீங்கள் போடணும், சரியா? ரெண்டாவது, ஓப்பன் பண்ணும்போது பெரிய கேப் அப்போ கேப் டவுனாக நடக்கலாம், 500 பாயிண்ட் மேலே கீழே நடக்கலாம், அது மாதிரிலாம் நடந்திருக்கு. இது மாதிரி ஒரு டெக்னிக்கல் கிளிச் வரும்போது தான் எனக்கு 8% லாஸ் ஆச்சு ஒரே நாளில். அதுதான் என்னோடய ஹையஸ்ட் ட்ராடவுன். ஸோ இது மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் இருக்கோன்னா, ஒரு என்எஸ்சி கிளிச் நடக்கிறாப்புல இருந்தாலே நம்ம வெளியில் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளோட இன்ட்ராடே என்ன ஒரு திட்டத்தில் ஓடுது, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், கேப் அப்பு கேப் டவுன் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டாப் லாஸு எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா அது பெர்மனெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம், கரெக்டாக? இது ரெண்டுமே சாத்தியம் இல்லைங்கிறத போது சிஸ்டம் ட்ரேடிங் பண்ணி என்ன பிரயோஜனம்? தப்பு இல்லையா? ஸோ சிஸ்டம் ட்ரேடிங் என்ன செட்டப் இருக்கோ அந்த செட்டப் சரியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த சிஸ்டம் ட்ரேடிங்கில் போகணும். இல்லை எனக்கு ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது போயிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டாலோ இல்லை கேப் அப் கேப் டவுன் ஆனாலோ ஹியூஜ் லாஸ் ஆகிரும். ஏன்னா இன்ட்ராடேன்னு சொல்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ வால்யூம் பண்ணுறோம், பொசிஷனெல்லாம் இவ்வளோ வால்யூம் பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ இவ்வளோ வால்யூம் பண்ணும்போது அது பொசிஷனலுக்கு சமமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20% 30% லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ப்ராஃபிட் வரலாட்டாலும் பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா நம்மளோட பொசிஷன் சைஸிங் இன்ட்ராடேல ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ நடக்கிறதுனால என்ன ஆகுனா, எந்த நேரத்தில் லோயர் சர்க்கியூட் வரலாம், டக்குன்னு ஒரு 10% கீழே அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
என்ன ஆயிரும், எக்ஸ்சேஞ்சை மூடிடுவாங்க. மறுபடியும் நான் சொன்ன பிரச்சனை, ஸ்டாப் லாஸ் கேன்சல் ஆயிரும், கேப் அப் கேப் டவுன் ஆகும், மிகப்பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சாச்சா? ஸோ கேப் அப் கேப் டவுன் நடக்கிறாப்புல லோயர் சர்க்கியூட்டோ அப்பர் சர்க்கியூட்டோ நடக்கிறாப்புல இருக்குன்னா இழுத்து மூடிடுறது நல்லது. கரெக்டுங்களா? ரெண்டாவது பிரச்சனை இது, ஜியோபொலிட்டிக்கல் ரெண்டாவது பிரச்சனை இது. மூணாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விக்ஸ். இதில் என்ன பிரச்சனை, விக்ஸ் 50 இருந்தானே, 60 இருந்தானே, 70 இருந்தானே. விக்ஸ் அதிகமாக இருக்க ப்ரீமியமும் அதிகம், ப்ரீமியமும் அதிகமாக இருக்க லாபமும் அதிகம், நல்லது தானே. விக்ஸ் அதிகமாக இருந்தால் பண்ண வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். விக்ஸுங்கிறதுக்கும் ப்ரீமியங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. விக்ஸ் எதை வந்து குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடாஸ் ப்ரைஸ், அதாவது பையரோட ப்ரைஸ் செல்லரோட ப்ரைஸுக்கு கூடிய தூரம் வந்து அதிகமாக இருந்தால் விக்ஸ் அதிகம். பையரோட ப்ரைஸுக்கும் செல்லரோட ப்ரைஸுக்கும் தூரம் கம்மியாக இருந்தால் விக்ஸ் கம்மி. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பார்த்துங்க. கோல்டுக்கு எப்போவுமே விக்ஸ் கம்மி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 10,000 ரூபா நடக்குன்னா நீங்கள் அது 20,000க்கு விற்க முடியாது. ஏன்னா யாரும் வரமாட்டாங்க. 10,000க்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க, லிக்விடிட்டி இருக்குது. ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்கு எப்போவுமே விக்ஸ் அதிகம். ஏன்னா நீங்கள் பையர் ஒரு ரேட்டு சொல்லுவான், செல்லர் ஒரு ரேட்டு சொல்லுவான், சம்மந்தமே இருக்காது. அதோட பிடாஸ் ப்ரைஸ், அதாவது பையரோட ரேட்டுக்கும் செல்லரோட ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஆனால் கோல்டுக்கு வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த விக்ஸுங்கிறது வந்து எதை குறிப்பிடுதுன்னா, மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி இருக்கா, அதாவது நீங்கள் ஒரு விலையை சொன்னீங்கன்னா டக்குன்னு போகுமா, டக்குன்னு விற்க முடியுமா, டக்குன்னு வாங்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம அதை வந்து குறிக்குது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா விக்ஸ்னு சொல்கிறோம். வாலட்டாலிட்டி உங்களுக்கு மெஷர் பண்ணோன்னா நீங்கள் ஏடிஆர்னு ஒன்று இருக்குது, ஆவரேஜ் டு ரேஞ்ச், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இது எல்லாமே நான் ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரைட், இது அதிகமாக இருக்கிறதுனால ட்ரேட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ விக்ஸ் அதிகமாக இருந்து நம்ம ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. என்ன பெனிஃபிட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே ஒரு விஷயம் போட்டது 2% லாஸ் ஆகிருக்கும் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். இது எனக்கு கெயின் ஆயிடுச்சு. ரைட்டு, இதெல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை மார்ச் 8ஆம் தேதி நீங்கள் ஏன் ட்ரேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ராட்டஜிலாம் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமைக்கு பெருசாக ரிசல்ட் கிடையாது. ஆனால் ட்ராவுடன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா 3 இடியட் ஸ்ட்ராட்டஜி, 3 முட்டாள்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுன்னா வந்து இன்ட்ராடேயில் லாஸ் வரும்போது பொசிஷனில் ப்ராஃபிட் வரும், பொசிஷனில் லாஸ் வரும்போது இன்ட்ராடேயில் வரும். அதாவது அன்கோரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயில் காலத்தில் ஒரு தொழிலும் மழை காலத்தில் ஒரு தொழிலும் பண்ணுறீங்க இல்லையா, அன்கோரிலேட்டட், சரிங்களா, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். அப்புறம் என்ன பண்ண வேண்டியதானே செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ நடக்கலையா, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்குது இல்லையா, பெருசாக கேப் அப்போ கேப் டவுன் ஆச்சுன்னா பொசிஷனில் பெருசாக லாஸ் இருக்கும். ஏன்னா ப்ரீமியமில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பொசிஷன் கேரி பண்ணுறதுக்கு பயம். சரி, இன்ட்ராடே பண்ண வேண்டியதானே, வெறும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு பயம். ஏன்னா இதில் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ராடவுன் ஜாஸ்தி. அப்போனா நம்ம அந்த 3 இடியட் ஸ்ட்ராட்டஜியில் பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜி பண்ணால் தான் எனக்கு இன்ட்ராடே பண்ணுறது தயக்கம். அதனால் ஒன்று சார்ந்து இருக்கிறதுனால இது எதுக்கு வம்பு, இது பண்ணாமே இருந்துடலான்னு முடிவு எடுத்துகிட்டு நான் செவ்வாய்க்கிழமை பண்ணலை. அப்புறம் இன்னொரு காரணமும் இருக்குது. நம்ம ஏற்கனவே மண்டே ட்ரேட் பண்ணாதனால 2% ப்ராஃபிட்டில் இருக்கும். ஏன் 2% லாஸ் ஆக வேண்டியது நமக்கு ஒன்றுமே ஆகலையே. ஸோ அது 2% ப்ராஃபிட் தானே. சரி பரவாயில்ல, செவ்வாய்க்கிழமை 2% ப்ராஃபிட் வந்தாலும் அது நம்ம திங்கக்கிழமையில் சேவ் பண்ணலேருந்து எடுத்து கொடுத்துருப்போம். எப்படியோ திங்கக்கிழமை வந்து 2% சேமிச்சிருக்கோம். அந்த சேமிச்சதுலேருந்து எடுத்து கொடுத்துருப்போம்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, செவ்வாய்க்கிழமையும் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 0.5%, அதாவது வந்து 0.5% பார்த்திங்கன்னா வந்து எனக்கு லாஸ் ஆகிருக்கும். நான் பண்ணியிருந்தேன்னா, நான் சிமுலேட்டரில் ரன் பண்ணேன், பேப்பர் ட்ரேடிங்கில் ரன் பண்ணேன். பண்ணிங்கன்னா 0.5% லாஸ் ஆகிருக்கும். ட்ராடவுன் கிட்டத்தட்ட 4% வந்திருக்கு. 4% கிட்ட வந்திருக்கும். அவ்வளோ லாஸ் ஆகிருக்கும். இது எல்லாமே சேவ் பண்ணிடுச்சு. ஸோ திங்கக்கிழமை ஒரு 2%, செவ்வாய்க்கிழமை ஒரு 0.5% பண்ணதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5% எனக்கு நிம்மதியாக வந்தது. இன்னொரு காரணம் கூட இருக்குது. இந்த விக்ஸ் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் ஹெஜிங் காஸ்ட்டு கண்ணா பின்னாடி இருக்கும். ஃபார்வர்ட் டைமில் நீங்கள் வாங்கினா 50 ரூபா 60 ரூபா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா பயங்கர லாஸ் ஆகும். ஹெஜிங் காஸ்ட்லாம் கண்ணா பின்னாடி லாஸ் ஆகும். ஸோ இதுக்காக வந்து என்ன பண்ணுறதுனா வந்து செவ்வாய்க்கிழமை இருந்ததுன்னு ஒரே காரணத்தினால நான் பண்ணல. ஒரு வேளை இது புதன்கிழமை வியாழக்கிழமை இருந்தால் நான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுது, செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ரிசல்ட் எப்படி தெரியும் அப்படின்னா வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதைத்தான் நான் ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ எந்த நாளில் என்ன ப்ராஃபிட் பண்ண முடியும், எந்த நாள் சாதகமாக இருக்கும், எந்த நாள் சாதகமாக இருக்காது, எந்த நாளில் ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம், எந்த நாளில் ட்ராடவுன் வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம், இந்த அன்கார்லேட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, இந்த 3 இடியட் ஸ்ட்ராட்டஜினா என்ன, இது எல்லாமே ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்குறேன். சென்னையில் முக்கியமாக தமிழில் இருக்குது. ட்ரெண்ட் ஃபாலோயிங் கூட சேர்த்து சொல்லிக் கொடுக்குறேன்.
ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்பான் வரும்போது எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது, இது எல்லாமே ட்ரெண்ட் ஃபாலோயிங்கில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கலந்துக்கலாம். மற்ற நகரங்களில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் எப்படிலாம் சேவ் பண்ணேன் அப்படின்னு வந்து. ஸோ நீங்கள் 2.5% ப்ராஃபிட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் அடித்து சொல்கிறேங்க, நீங்கள் எதுலையாவது லாஸ்லேருந்து தப்பிச்சிங்கன்னா அது ப்ராஃபிட் தான். அதே மாதிரி 2.5% ப்ராஃபிட் பண்ண வேண்டியதை நீங்கள் விட்டுட்டா கூட அது உங்களுக்கு லாஸ் தான். ஆனால் எப்போ விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் கிளிச் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் அப்பயும் மீசையை முறுக்கிட்டு நான் சிஸ்டம் ட்ரேடர், என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் ட்ரேட் பண்ணுவேன் நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு சுனாமி வார்னிங் இருக்குது அப்படிங்கிற போது வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் மீன் பிடிப்பேன், நான் ஒரு சிஸ்டம் மீனவன், நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, மீன் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. டெக்னிக்கல் கிளிச் இருக்கிற சமயத்தில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.